என் இனிய உணர்வே. கதையின் தொடர்ச்சி. மருமகளை வற்புறுத்தி ஊருக்கு அனுப்பிவிட்டு நிம்மதியாக பெருமூச்சு விட்ட மரகதத்திற்கு ஒரு பெருத்த அதிர்ச்சி காத்திருந்தது. மகிழ்ச்சியுடன் அருகில் மகளுடன் வந்து உட்கார்ந்திருந்த பகவதியிடம் அவள் சுவாதீனமாக கேட்டாள். இன்னைக்கு ராத்திரி என் காலுக்கு மருந்து எண்ணெய் போட்டு தேய்ச்சி பிடிச்சுவிடப் போவது நீயா உன் மகளா? பகவதி வியப்புடன் பார்த்தாள். அந்த வேலையெல்லாம் எங்களால் செய்ய சாத்தியப்படுமா? ஏதோ கொஞ்சம் சமையலை கவனித்து கொள்ள முடியும். உன் மகன் வந்ததும் ஒரு நர்ஸை ஏற்பாடு செய்து கொள்வதுதான் நல்லது. மரகதம் முகம் சுருங்கி போனாள். பொன்னி கூட இல்லையே. பெட்பான் வச்சு உதவணுமே கலவரத்துடன் கேட்டாள். என் மகளுக்கு இந்த அசிங்கமான வேலையெல்லாம் செய்ய பிடிக்காது. நீ தான் இப்போ எழுந்து நிற்க பயிற்சி செய்து விட்டியே. அப்படியே சுவற்றை பிடிச்சிக்கிட்டு கழிவறைக்கு போய்விட்டு வர முயற்சிக்கணும். ஐயோ, எனக்கு இன்னும் நல்லா நடக்க வழி இல்லையே. உரத்து கத்த வேண்டும் போல் மரகதம் துடித்தாள். பளிச்சென்று அருகில் எரிந்த விளக்கொலியில் அவர்கள் இருவரும் அவள் கண்களுக்கு அப்போது இரு அரக்கிகள் போல தென்பட்டனர். படுக்கையில் கையும் காலும் முழு சுவாதீனமில்லாமல் விழுந்து கிடக்கும் நிலையில் அவர்களிடம் அதிகம் பேசி அவர்களது கோபத்தை தூண்டிவிடக்கூடாது. அவளுக்கு உதவ வீட்டில் ஒரு வேலையால் கூட இல்லையே. என்ன செய்ய? திடீரென்று ஏற்பட்ட இந்த நினைப்பு அவள் நெஞ்சை பயத்தில் படபடக்கச் செய்தது. வறண்டு போனது. உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்து விட்டது. மருந்துகளை வேலைக்கு எடுத்து கொடுத்து உன் மகளை உதவச் சொல். பொன்னி வரும் வரை உதவினால் போதும். மரகதம் குழைவான குரலில் வேண்டிக் கொண்டாள். அவளது கட்டளைக்கு அடிபணிந்து கொண்டிருந்த அந்தரங்க வேலைக்காரி பொன்னியை கூட அருகில் இருக்க ஒட்டாது அப்புறப்படுத்திய பகவதி லேசுப்பட்டவள் இல்லை. ஏதோ பெருத்ததொரு திட்டமிட்டு அவள் மனதை மயக்கி தன் இஷ்டப்படி செயல்பட செய்து விட்டிருக்கிறாள். பார்த்திபன் வர இன்னும் சில நாட்கள் பிடிக்கும். டாக்டர் வைத்தியலிங்கம் வெள்ளிக்கிழமை அன்றுதான் வருவேன் என்று கூறிவிட்டு போய்விட்டிருக்கிறார். அதற்கிடையில் தாயும் மகளும் மரகதத்தின் தனிமையை உபயோகித்து ஏதேனும் சூழ்ச்சி செய்தால் வேலியின் மேல் ஓடிக்கொண்டிருந்த ஓடானை பிடித்து மேலே விட்டு கொண்டு அது கடிக்குதே என்றானாம் என்பது போல சாம்பவி மேல் ஏற்பட்ட வெறுப்பால் அவளது வாழ்க்கையை குலைக்க எண்ணி இந்த பகவதியை வற்புறுத்தி வீட்டுக்கு அழைத்து பெரிய துன்பத்தில் அகப்பட்டு கொண்டு விட்டாளே. கடவுளே, மோசம் போய்விட்டேனே. அவளது உள்மனம் ஊமையாக புலம்பியது. உன் மருந்து மாத்திரைகளை கைக்கெட்டும் வகையில் முக்காலி மேலே வச்சிடுறோம். தண்ணி கூஜாவையும் பக்கத்திலே வச்சிடுறோம். நீயே எடுத்து வேலைக்கு தேவையானதை சாப்பிடு. உன்னை யார் தடுக்கிறா மரகதம்? நானே தலைவலி காய்ச்சல்னு படுத்துக்கிட்டா என் மகளை உபத்திரவப்படுத்த மாட்டேன். அவ வங்கியில் ஒரு அலுவலராக வேலைக்கிட்ட தேர்வு எழுதியிருக்கிறவ. நோயாளிக்கு பணிவிடை செய்யும் நர்ஸ் இல்லையே. என் மருமகள் கூட பிஏ படித்தவ தான். தட்டெழுத்து சுருக்கெழுத்தெல்லாம் படித்து தேர்ந்தவ தான். கம்பெனி எதிலாவது வேலை கிடைச்சிருந்தா அவளும் ஒரு அலுவலராக பணி செய்து கொண்டிருக்க தகுதி பெற்றவள் தான். ஆனாலும் நர்ஸ் பயிற்சி பெற்றவள் போல பணிவிடை செய்தாலே. சொல்ல துடித்தது. ஆனால் முகம் இருக்கவில்லை. தன் மருமகளை பற்றி கேவலமாக பேசி அவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தி ஊருக்கு விரட்டி கொடுமை செய்த பின் எப்படி பெருமையாக பேச முடியும்? நாக்கை கடித்து கொண்டாள். இவர்களிடம் தந்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளுணர்வின் எச்சரிக்கையில் போலியாக முருவளித்தாள். பாவம் மாயா, செல்லமாக வளர்ந்த குழந்தை. அவளை ஏன் சிரமப்படுத்தணும்? உன்னால் முடிந்தால் கூப்பிட்ட குரலுக்கு உள்ளே வந்து நான் கேட்டதை எடுத்துக்கொடு. பொன்னி வரும் வரை மற்ற விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன் என்று முனகினாள். இரவு உணவு என்று தனியாக பகவதி எதுவும் தயாரிக்க தேவை இருக்கவில்லை. சாம்பவி பகலில் சமைத்து வைத்துவிட்டு போயிருந்த உணவில் எல்லோரும் சாப்பிட்டது போக மீதம் நிறையவே இருந்தது. தாயும் மகளும் உட்கார்ந்து வயிறு புடைக்க முதலில் சாப்பிட்டனர். பின்னர் கொஞ்சம் சாதத்தை மோருடன் கலந்து ஸ்டீல் தட்டில் போட்டு எலுமிச்சங்காய் ஊறுகாயுடன் எடுத்து வந்து அருகில் இருந்த மேஜை மீது வைத்தாள். மரகதம் அதை கண்டு திடுக்கிட்டு போனாள். இரவில் சாம்பவி அவளுக்கு வாய்க்கு ருசியாக சூப்புடன் வாட்டிய ரொட்டியில் வெண்ணெயை பூசிக்கொண்டு வந்து உபசரிப்பாள். சில நாட்கள் அவளுக்கு பிடித்தமான ஜீரகத்தை சூடாக சோற்றில் போட்டு கலந்து ஸ்பூனால் அள்ளி பச்சை குழந்தைக்கு ஊட்டுவது போல தானே அவள் வாயில் ஊட்டி சாப்பிடச் செய்வாள். இரவு அவள் தூங்கும் முன் இதமான சூட்டில் வெள்ளி டம்ளரில் நிறைய பசும்பாலை எடுத்து வந்து சாப்பிட கொடுப்பாள். நான் வெறும் மோர் சாதத்தை ராத்திரி வேளையில் சாப்பிட்றதில்ல.
எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. மரகதம் கூறி முடிக்கும் முன் பகவதி ஏளனமாக குறுக்கிட்டாள். நீ பணக்காரி, பால் சோறு தின்னு பழக்கம்னு சொல்ல வர. மாயாவுக்கு தொண்டை கட்டிக்கிட்டு இருந்ததால் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த பசும்பாலை காய்ச்சி அவளுக்கு கல்கண்டு போட்டு கொடுத்துட்டேன். உன் பழக்க வழக்கமெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் அழுத்தலாகவே அதட்டினாள். என்ன திமிர்! என் வீட்டிலே எனக்கு சாப்பிட பால் இல்லை என்கிறாளே! அதிர்ந்து போனாள் மரகதம். வெள்ளி கிண்ணத்தில் வெள்ளி ஸ்பூன் போட்டு கொண்டு வந்து சாம்பவி சாப்பாடு கொடுப்பாள். இப்போ நாய்க்கு சோறு போடுவது போல பகவதி அவர்கள் தின்ற மீதியை கொண்டு வந்து வைக்கிறாளே! சாம்பவி வீட்டை விட்டு போய் இன்னும் சில மணி நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் இவள் தன் சுய உருவத்தை காட்டத் தொடங்கிவிட்டாளே! பார்த்திபன் வரும் வரை மரகதத்தால் அவளது அட்டகாசத்தை தாங்கிக் கொள்ள இயலாது. உடல் முழுவதும் பயத்தில் நடுங்கியது. பசி வயிற்றை முறுக்கவே வேறு வழி இல்லாது மெல்ல படுக்கை மீது நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு வலுவாக இருந்த கரத்தால் தட்டை மெல்ல தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு சோற்றை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டாள். மோர் இப்படியா புளிக்கும்? அவளுக்கு வயிற்றை குமட்டியது. அப்படியே தட்டில் கையை கழுவிக்கொண்டு மெல்ல தட்டை கட்டில் கடியில் வைத்து வலுவான காலால் உள்ளே தள்ளிவிட்டாள். சாம்பவிக்குத்தான் என்ன மருந்துகளை எந்த வேலை எந்த அளவில் தர வேண்டும் என்பது தெரியும். மருமகள் செய்கிறாள், செய்யட்டும் கழுதை என்று அகங்காரத்துடன் டாக்டர் சொன்ன மருந்து தகவல் எதையும் அவள் காதில் போட்டுக்கொண்டதே இல்லை. இரவு படுக்க போகும் முன் என்ன மருந்து சாப்பிடணும்? அருகில் முக்காலி மீது வைக்கப்பட்ட மருந்து பாட்டில்கள் மீது எழுதப்பட்டிருந்த ஆங்கில பெயர்களை அவளால் வாசித்தறிந்து கொள்ள இயலவில்லை. படிக்காத பெண்கள் சிலர் சாமர்த்தியமாக காலையில் இந்த வெள்ளை மாத்திரை, பகலில் இந்த நீலக்குழல் மருந்து, இரவு ஒரு தேக்கரண்டி பழுப்பு சீசாவில் இருக்கும் திரவம் என்று தாங்கள் உட்கொள்ள வேண்டிய மருந்துகளை டாக்டர் சொன்னதும் உடனே தெரிந்து கொண்டு விடுகிறார்கள். மரகதம் மமதையால் மருமகள் மேல் கொண்ட வன்மையால் அசட்டையாக இருந்துவிட்டாள். இப்போது எதை எடுத்து சாப்பிடுவாள்? அளவு என்ன? சாப்பிடாது இருந்துவிட்டால் சங்கடம் ஏதாவது வந்துவிடுமோ? கண்களில் கருமணிகளைப் போல உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னாலே, மருந்து எதுனாவது சொல்ல மாட்டாளா? இரவு படுக்க போகும் முன் அறைக்குள் வந்து எட்டி பார்த்த பகவதி வாய் நிறைய வெற்றிலையை மென்று கொண்டு மிகவும் திருப்தியுடன் காணப்பட்டாள். பகவதி, ராத்திரி வேலைக்கு நான் சாப்பிட வேண்டிய மருந்து என்னன்னு எடுத்து கொடுப்பியா? உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமே. அந்த இழுப்பு அறையில் சாம்பவி ஒரு அட்டவணை எழுதி வச்சிருக்கா. மருந்தா? எனக்கு என்ன தெரியும்? சாம்பவி ஏதோ தவறாக எழுதி வச்சிருந்தா அதை நான் கொடுக்க போக வம்பில் மாட்டிக்குவா. ஒரு நாள் 2 நாள் மருந்து சாப்பிடாட்டா குடிமூழ்கியா போயிடும். டாக்டர் வெள்ளிக்கிழமை வருவார், அவர்கிட்ட நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. கடுமையான குரலில் அதட்டினாள். வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த முதல் நாள் மரகதம் கொடுத்த புடவையை பரிசாக வாங்கி கொண்டு நன்றியில் கண்கள் பணிக்க நான் தடுமாறின பகவதியா இவள் பத்திரகாளியாக உருமாறி போய்விட்டாளே. வீட்டு எஜமானி உயிருடன் இருக்கிறாளா இல்லையா என்று தெரிந்து கொள்ளக்கூட விருப்பமின்றி சாப்பிடுவதும் தூங்குவதுமாக நிம்மதியாக பொழுதை கழிக்கிறாளே. சுயநல பிசாசு. மாயா இவளை மருமகளாக ஏற்கணும் என்று மனதில் திட்டம் போட்டாளே, எத்தனை பெரிய பிசகு! விருந்தாளி என்கிற நிலையிலேயே இத்தனை அசட்டை செய்யும் மாயா வீட்டுக்கு எஜமானியாகிவிட்டிருந்தால் இத்தனை நேரம் மாமியார் மரகதத்தை குப்பை தொட்டிக்குள் வீசிவிட்டிருப்பாள் வஞ்சகி. பொன்னி நாளைக்கு வந்ததும் மருந்துகளை டாக்டர் வீட்டுக்கு கொடுத்தனுப்பி தமிழில் எது எதை எப்போ சாப்பிட்றதுன்னு எழுதி வாங்கிக்கிறேன், அதுதான் சரி தானே முணுமுணுத்தாள். பொன்னி நாளைக்கு ஊருக்கு திரும்ப மாட்டாளே, வர 1 வாரம் பிடிக்குமே. அவளுக்கு திருச்சியில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்களாம். இந்த சமயம் அவங்களையெல்லாம் பார்த்துட்டு வராட்டி அவளுக்கு பிறகு ஒழிவே கிடைக்காதாம். மரகதத்திற்கு இன்னொரு அதிர்ச்சி. என்கிட்ட இதை சொல்லியிருந்தா மரகதம் முடிக்கும் முன் ஆத்திரத்துடன் பகவதி இடையில் பேசினாள். உன் மருமகளை தனியாக அனுப்பியிருப்பியா? இதுதான் சமயம்னு எவனோடவாவது கம்பி நீட்டியிருப்பா. இப்போ கூட என்ன, ரயிலில் யாரை சிநேகிதம் பிடிச்சிக்கிட்டு பிறகு வீட்டுக்கு போகாமல் அப்படியே அவனோட போயிடுறாளோ யார் கண்டது? ரோஷம் பொத்து கொண்டு வந்தது மரகதத்திற்கு. அதிர அடியெடுத்து வைத்து நடக்கக்கூட தெரியாத பதவிசான பெண் சாம்பவி. பொறுமையின் உருவானவள். கல்யாணமாகியும் மாமியார் பொருட்டு கட்டுப்பாடாக வாழ்ந்தவள். வந்த வேலை சரியில்லை என்று சொல்லட்டும், ஆனால் அவளது நடத்தையை பற்றி அவதூறு பேச எத்தனை நெஞ்செழுத்தம்!
நிறுத்து, வாயை மூடு, இல்லாட்டா பல் அத்தனையையும் தட்டி கையில் கொடுத்து விடுவேன். இப்பவே உன் மகளை கூட்டிக்கிட்டு வெளியே நட. சாதாரண நாட்களாக இருந்தால் கத்தி இருப்பாள், கழுத்தை பிடித்து தள்ளி விட்டிருப்பாள். இப்பொழுது எழுந்து நடக்க முடியாத நிலையில் அவர்கள் தயவில் இருக்கிறாளே. ஜோசியர் ஞானதேசிகர் என்னவோ பூஜை செய்கிறார், பிரசாதம் கொடுத்து அனுப்பப் போகிறார் என்று சொன்னியே. சொன்னேன். பிறகு விசாரித்ததில் அந்த மனிதன் படு அயோக்கியன்னு தெரிஞ்சது. அவன் சொன்னது எல்லாம் அத்தனையும் பொய்யாம். நீதானே அவர் பிரபல ஜோசியர், அவர் சொல்வது பலிக்கும், அதன்படி நடக்கணும்னு அவரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினேன். சரி, உன் அறிவு எங்கே போச்சு? நான் எனக்கோ என் மகளுக்கோ அவர்கிட்ட ஜோசியம் பார்த்தேனா? நீ இதையெல்லாம் நம்புகிற. மந்திரம் மாயம் இதுகளை நம்பிக்கொண்டு புலம்புன. உன் வேலைக்காரி பொன்னி தான் இதுக்கு காரணம். அவள் வந்ததும் விசாரிச்சுக்கோ, சீறினாள் பகவதி. வரட்டும் பொன்னி, அவளை நான் கவனிச்சுக்கிறேன். கோபத்துடன் முணுமுணுத்தாள் மரகதம். ஏதோ நல்லதை செய்வோம்னு செய்தேன். மரகதம், உனக்கு கொஞ்சமும் நன்றி இல்லை, கடுமையாக வெறித்தாள் பகவதி. அந்த வார்த்தையை அவள் சொல்லியிருக்கக்கூடாது. மருமகள் சாம்பவி சொல்லியிருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும். அன்பாக, விசுவாசத்துடன், பொறுப்பு உணர்ச்சியுடன் மாமியாரை கவனித்து கொண்டாள். வீண் பொறாமையினால், அகம்பாவத்தினால் அந்த நல்லவளை புரிந்து கொள்ள மறுத்து, மனம் நோகச் செய்து, அவமானப்படுத்தி, அனாதையாக விரட்டி அடித்த பாவத்திற்கு அவள் இப்பொழுது அனுபவிக்க தொடங்கிவிட்டாள். பகவதி என்னும் இரத்த காட்டேரியின் வஞ்சக பிடியில் சிக்குண்டு விட்டிருக்கும் அவள் மகன் வரும் வரை தன்னை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? எனக்கு தூக்கம் வருது கூறிவிட்டு விளக்கை அணைத்து கதவை வெளியே சாத்தி கொண்டு பகவதி போய்விட்டாள். விடிவிளக்கின்றி இருள் கப்பிக்கொண்டிருந்த அறையில் அவள் கூரை முகட்டை பார்த்தபடி கலவரத்துடன் நெஞ்சு வேகமாக துடிக்க பயத்தில் உறங்க முடியாது படுத்து கிடந்தாள். சாம்பவி இருக்கும்போது அவள் அருமை தெரியல, இப்போ அவளுடைய அருமை புரியுது. அதுதான் சொல்லுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.